ओम श्री सच्चिदानंदाय युग्मगेश्वरी वासाय दिव्य तन्नो साई प्रचोदयात्। ओम नित्यानंद कुबेर साई नमः। ओम श्री नित्यानंद कुबेर साई नमः। ओम श्री नित्यानंद कुबेर साई नमः. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் போகும்போது நடுவில் பயங்கரமாக காஃப் வந்துட்டு நான் கட் பண்ண சொல்லிட்டேன். திருப்பி இன்னொரு தடவை படிக்கலான்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய லிஸ்ட்டுன்னு. ஸோ யாரெல்லாம் அதாவது மனசால் நான் படிச்சிருப்பேன் மற்றதெல்லாமே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அது திருப்பியும் இன்னொரு தடவை கொடுத்தா எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவா அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் எதெல்லாம் நான் மனசில் படித்தேனோ அந்த விஷயங்களெல்லாம் இப்போ நான் திருப்பியும் ரீல் டெலிகாஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை கூட நான் உங்களுக்காக கொடுக்குறேன். பிகாஸ் சந்தோஷங்கிறது சுவாமி மூலமாக தானே நமக்கு தான் வரணும். அதனால் சுவாமி முன்னாடியே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அகெயின் நான் அதை ரீட் பண்ணுறேன். ஸோ வருத்தப்பட்டுட்டு அடடா எனக்கு வரலையே அப்படின்னு ஃபீலே வேண்டாம். சுவாமிகிட்ட மாத்திரம் எப்போவுமே அப்படி ஃபீலே பண்ணாதுங்க. பிகாஸ் சுவாமி முன்னாடி எப்போவுமே நல்ல காரியங்கள் நடக்கும். கண்டிப்பாக சத் விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிறேன்னா உங்கள் பேரும் அதில் இருக்க தான் செய்யும். சுவாமி ஒரு காலம் அதை விட்டுட்டெல்லாம் போக விட மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ரேணுகா ரேவதி நட்சத்திரம், சச்சின் ரோகிணி நட்சத்திரம், ஸ்ரீவர்ஷினி திருவோண நட்சத்திரம், சாந்தி அவிட்ட நட்சத்திரம், நிவேதா அனுஷ நட்சத்திரம், செல்வி ஆயில்ய நட்சத்திரம், சாய் கீர்த்தி கேட்ட நட்சத்திரம், கௌதம் பூச நட்சத்திரம். சக குடும்பமும் சில விதமான சௌபாகியத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அவன் நினைச்ச காரியங்கள் சித்தியாகணும். இது வரைக்கும் மனசில் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் சித்தியாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் சுவாமி. அதை திருப்பியும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்து சரஸ்வதி உத்திராட நட்சத்திரம், அவளுக்கு நல்ல ஹெல்த்து ஆரோக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம். அவள் நிறைய சத்விஷயங்களில் பங்கெடுத்துக்கிறா. சுவாமியோட எல்லா விஷயங்கள்லையும் பங்கெடுத்துட்டு நிறைய நல்ல காரியங்கள் லோகத்துக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ரகம் அவளுக்கு உண்டு. உங்களை அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிகிட்டே இருப்பாள். அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பாக்கியவதி. அவள் எந்த ஊரில் இருக்காளோ அங்கே அரங்கநாதர் படுத்துட்டுருக்கிற மாதிரியான பெருமாள் அந்த கோவிலில் எப்போவுமே அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பெருமாளை பார்க்கும்போது. ஏன்னா நானே திருவோண நட்சத்திரம் தான். இன்னைக்கு கம்ப்ளீட் ஆனது கூட திருவோண நட்சத்திரம் தான். ஆனால் என் பேரை நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. சுவாமி எனக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் அந்த பெருமாள்கிட்ட நித்ரை நடக்க போகும்போது ஒரு பூஜை இருக்கும். அதை சரஸ்வதி சாரம் எனக்காக பண்ணி அனுப்பியிருந்தா என்னோடய பேருக்காக. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நான் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமே வரல. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சாயி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்காக அதை பண்ணி அனுப்பினதுக்கு. நான் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாள் இவாளும் ஒருத்தர். அதனால் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உமாராணி பூச நட்சத்திரம், ஸ்ரீனிவாசன் மிருகசீக்ஷ நட்சத்திரம், அவளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற பெயர் கூட அவள் வச்சுருந்தா. கண்டிப்பாக அழகான அருமையான புத்திசாலித்தனமான குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான கண்டிப்பாக அந்த குழந்தை பிறக்கும். சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. அடுத்தது கல்பனா கருணாகரன் கேட்ட நட்சத்திரம், இவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தா. கண்டிப்பாக சகல விதமான ரோக நிவாரணியாக திகழக்கூடிய சுவாமியினுடைய உதியை இந்த தடவை நம்ம எல்லாருக்கும் அனுப்புகிறோம். எல்லாருக்கும் சீக்கிரமாக உங்களுடைய உடல் உபாதைகள் மன சஞ்சலங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறத தீர்மானமாக நீங்கள் மனசில் வச்சுங்கோ. அதே மாதிரி கோபால் பூச நட்சத்திரம், இவாளுக்கும் உடல்நிலை தான் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் வைக்கணும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சகல சௌபாகியத்தோட சந்தோஷம் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக இருப்பாள். சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரக ஆக்ஷன் சிதிரஸ்து. டெய்லி ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயின்னு 21 தடவை சொல்லிகிட்டே வாங்கோ சாயி. கண்டிப்பாக பலிக்கும். ஓவியா உத்திராட நட்சத்திரம், அம்மா ஹீனா கடகராசி அண்ட் கமலாமா திருவாதிர நட்சத்திரம். இவளோட என்னோட பொண்ணோட பேர் வரலைன்னெல்லாம் சொன்னால் நான் கண்டிப்பாக அவளுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இன்னும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளோட எக்ஸாமினேஷனில் ரிசல்ட்டில் நல்ல மார்க்ஸ் வரணும். அந்த குழந்தைக்கு பெரிய இடத்துக்கு போகணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும். சுவாமி எல்லா விதமான அனுகிரகத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கட்டும். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஜெயலட்சுமி பரதன் மூல நட்சத்திரம், சங்கரி விசாகம், சாய் கிருஷ்ணா உத்ராடம், பரதன் அவிட்டம். நான் இவாளுக்காக நிறைய ப்ரேயர் வச்சுருக்கேன் தெரியும் அவளுக்குமே. ஆனால் ஐயோ சாய் கிருஷ்ணாவோட பேர் வரலையேன்னு காத்தால ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னால், அம்மா நான் பேர் படிச்சுட்டேன், ஆக்சுவலாக உங்களோடதெல்லாம் ரெகுலராக பண்ணுறேன். ஆனால் சாய் கிஷோருக்கு டெய்லியுமே பண்ணிட்டு தான் இருக்கும் மனசாலே. ஏன்னா குழந்தைகளுக்குன்னு இங்கே டெய்லி நடக்கும். ஆனால் டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேரோட நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ குழந்தை நினைச்ச மாதிரியே அவன் நினைச்ச மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையும். கவலையப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களும் வர வேண்டிய வராக்கடன்களும் கண்டிப்பாக சுவாமிகிட்டேருந்து வந்திருக்கும். அவர் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவார். தைரியமாக இருக்கும். அடுத்தது வெங்கட்ரமணி மகா நட்சத்திரம், ருக்மணி சாயி சதய நட்சத்திரம், ராஜீவ் உத்திரம் நட்சத்திரம், சுபாஷினி அவளோட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லிடுறேன், எனக்கு இதில் இல்லை. மனோஜ் வீர் பூச நட்சத்திரம், சுபலக்ஷ்மி சதய நட்சத்திரம். சாய்ராம் இவாளுக்கு இந்த
குழந்தை பிறக்கணும், பேரன் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தா முதல் பையனுக்கு இருக்குது, ரெண்டாவது பையனுக்கு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும்னு இங்கேருந்து நம்ம வஸ்திரம் கொடுத்து அனுப்பினோம். எது நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணதுக்கப்புறம் சுவாமியினுடைய கலசத்துலேருந்து கண்டிப்பாக பௌர்ணமிக்கு பௌர்ணமி நீங்கள் அந்த தொட்டில் அந்த வஸ்திரத்தை வச்சு கண்டிப்பாக பண்ணுங்க, சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். அதே மாதிரி அவளுக்கு உடல்நிலை ப்ராப்ளம்லாம் சொன்னால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ருக்மணி சாயி கொடுத்து அனுப்பின அந்த செண்பக பூவால் தான் இன்றைக்கி நம்ம அலங்காரமே பண்ணியிருக்கோம். 2 விதமாக முதல்ல செண்பக பூவால் இங்கே பண்ணியிருந்தோம். செண்பக பூவும் மறுக்குழந்தும் வச்சு கட்டியே கொடுத்து அனுப்பியிருந்தா யார்ட்டையோ சொல்லி, அதையும் வச்சு தான் இன்றைக்கி அலங்காரமே. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக அவள் தான் தாமரை வந்து சக்திவேல் கொடுத்துருந்தா, என் தங்கையோட ஆத்துக்காரர். அவர் தாமரையால் பண்ணணும்னு சொன்னார், அதனால் அவரை சுற்றி தாமரையால் வச்சோம் இன்னைக்கு. ஸோ அது இல்லாமல் ரோஸ், எப்போவுமே சுவாமியோட நெஞ்சில் ரோஸ் வைக்கிறது எதுக்குன்னா அவரோட பரிபூர்ண அனுகிரகம் மட்டும் இல்லாமல் அவரோட பிரீத்தி கிடைக்கும், அன்பு கிடைக்கும். எப்போவுமே அந்த பிங்க் கலருக்கு ஒரு அன்பு உண்டு. அதனால் அதுவும் கிரீடமும் வந்து ரோஸ் வச்சுருந்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் போகிற வரைக்கும் இருந்த ரோஸு போயிட்டு அன்னதானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்குறேன் ரோஸ் கீழே விழுந்து கிடந்திருந்தது. அவர் இங்கேயே அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நான் அப்போவே மனசுக்குள்ளே நான் முடிவு பண்ணிட்டேன், தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டேன். அண்ட் இவர் ருக்மணி சாய்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவன் ஒவ்வொரு தடவையும் நெய் வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாள், சுவாமி போய் அவள்கிட்ட சொல்லிட்டு வரோம், ருக்மணி சாய்கிட்ட நெய்யை வாங்கி கொடுத்தனுப்ப சொல்லுவான். டேட்டே கொடுக்கலையே, எதுக்காக இந்த இது அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் அப்பவும் சொல்லுவோம், சுவாமி இங்கே என்ன கொடுக்க சொல்கிறார் அப்படி, நான் என்ன பண்ணுறது, வாங்கி வச்சுக்கோ, அடுத்த யாகத்துக்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான ருக்மணி சாயி அவள் நன்னல்லூரில் இருக்கா. அவள் தான் இன்றைக்கி பூ அலங்காரத்துக்கு உபயோகம் பண்ணினா. ரொம்ப அழகாக நிறைய பேர் வந்து பூ வாங்கிங்கோன்னு அவள் வாங்கி போர்ட்டலில் போட்டு அனுப்பி வச்சுருந்தா. எனக்கு பயங்கர மெனக்கெடுதலாக இருந்தது. ஆனாலும் அவளுக்கு அதுதான் சந்தோஷம். அது இல்லாமல் கொழக்கட்டை, அவல் பாயசம், காலங்கார்த்தாலேயே வந்து தயிர் சாதம் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தா. சாய் தேங்க்யூ ஸோ மச். இத்தனை வயசில் உங்களை மாதிரியெல்லாம் நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் சுவாமிக்காக உருகி நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக குடும்பத்தில் நீங்கள் கேட்குற அத்தனை காரியங்களும் நல்ல காரியங்களும் சீக்கிரமாக நிறைவேறட்டும். சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் எப்பவும் உங்களுக்கு இருக்கட்டும். மாதவ் திருவாதிர நட்சத்திரம், இவாளுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கணும், நினச்ச மாதிரியான படிப்பு கிடைக்கணும், அதில் பெரிய ஆளாகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கா, கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதுங்க. சாவித்ரி சுவாதி நட்சத்திரம், பாலகிருஷ்ணன் திருவாதிர நட்சத்திரம், சிவரஞ்சன் ரேவதி நட்சத்திரம், இவாளுக்கு ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் யோகமும் கிடைக்கணும், நினைச்ச காரியங்கள் சித்தியாகணும். சுவாமி உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் அவளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சிருக்கா. கல்பனா திருவோண நட்சத்திரம், அவள் 2வது குழந்தைக்காக பிரார்த்தனை வச்சிருக்கா, கண்டிப்பாக நடக்கும், கவலையே படாதுங்கோ. கௌஷிக் அவளோட ஹஸ்பண்ட் சித்திர நட்சத்திரம். கோவிந்த் கேஷவ் ரேவதி நட்சத்திரம், வெங்கடேசன் ரெங்கநாயகி, இவாளுக்கெல்லாம் நல்ல ஹெல்த் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை வச்சிருக்கா. பாலாஜி விசாக நட்சத்திரம், ராதிகா விசாக நட்சத்திரம், லட்சுமி நாராயணன் பரணி நட்சத்திரம், ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சிருந்தா எல்லாருக்கும் நடக்கும். சாய் கோமலா புனர்வசு நட்சத்திரம், முரளி திருவோண நட்சத்திரம், சுப்ரியா இல்ல நட்சத்திரம், விஷ்ணுபிரியா ரோகிணி நட்சத்திரம், இவாளுக்கு இடம் தான் ப்ராப்ளம் சொன்னால் 3 பேர் காலி பண்ண மாட்டேங்கிறா. அவள் காலி பண்ணினாதான் இவாளோட இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடியதை வச்சு தான் இவள் குழந்தைகளுக்கு படிப்புக்கு கட்டணம் சொல்லிட்டு அவள் காத்துட்டு இருக்கா. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் கண்டிப்பாக இருக்கணும் சுவாமி, அதுதான் அவள் பிரார்த்தனையாக வச்சிருக்கா. கவலையப்படாதுங்க, கண்டிப்பாக நடக்கும். போருமாமா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்திரா தேவி பரணி நட்சத்திரம், சுரேஷ்குமார் திருவாதிர நட்சத்திரம், மஞ்சுளா உத்ராட நட்சத்திரம், முரளிமோகன் சதய நட்சத்திரம், தேவிஸ்ரீ உத்ராட நட்சத்திரம், நிதிஷ் ஆயில நட்சத்திரம், அஜய் சித்திர நட்சத்திரம், முரளிகிருஷ்ணன் சதய நட்சத்திரம். சக குடும்ப இனம் எல்லாருக்குமே ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியமும் நினைச்ச காரியங்கள் சித்தி அடையக்கூடியதும் சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கணும். நிறைய சத் விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயின்னு சொல்லிகிட்டே இருங்கோ, காரியங்கள் சித்தியாகுமா. அடுத்தது பானுமதி புராட நட்சத்திரம், அவளுக்கு ஹெல்த் தான் ப்ராப்ளம் சொல்லியிருக்கா. கண்டிப்பாக சுவாமியினுடைய உதி எடுத்துங்க, எல்லாருக்கும் உதி அனுப்பித்தரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடுமா. ஸ்ரீதேவி ராஜராஜேஸ்வரி புராட நட்சத்திரம், அவளுக்கும் ஹெல்த் தான் ப்ராப்ளம் சொல்லியிருக்கா. உதி இட்டுங்கோ, உதி மந்த்ரா கேளுங்கோ, விஷ்ணு சகஸ்ரநாமா லலிதா சகஸ்ரநாமா கண்டிப்பாக கேட்டுட்டே வருங்கோ. முடிஞ்சால் சுந்தரகாண்டம் கேளுங்கோ, ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நல்லதே நடக்குமா. வசந்தகுமார் ரோகிணி நட்சத்திரம், இவளுக்கு ஹெல்த் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இதெல்லாம் சால்வ் ஆகணும்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பாக சுவாமியினுடைய உதி அத்தனையும் தீர்த்து வைக்கும். வசந்தகுமார் திருவோண நட்சத்திரம், அவளுக்கு ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அண்ட் மேரேஜ் தான் சொல்லியிருக்கா. கண்டிப்பாக நல்ல விதமாக படிப்பேள். சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் நல்ல வரன் அமைஞ்சு லைஃப்பில் செட்டில் ஆகிடுமா. ஹரீஷ் பூச நட்சத்திரம், இவாளுக்கும் நல்ல வரன் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை தான். கண்டிப்பாக சுவாமியினுடைய அனுகிரகத்தில் அது நடக்கும். ரவீந்திரா கிருத்திகை நட்சத்திரம், இவாளுக்கு பிஸ்னஸ் ஓப்பனிங் அண்ட் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக சுவாமியினுடைய அனுகிரகத்தில் அது நடக்கும், கவலையப்படாதுங்கோ. ஸ்ரீதேவி அபிராமி சித்திர நட்சத்திரம், ஹெல்த்துக்கு தான் திருப்பியும் சுவாமியினுடைய உதி மந்த்ரா விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் கண்டிப்பாக கேளுங்க. சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். தானியேஷ் ராஜீவ் பூராட நட்சத்திரம், இவாள் என்ன படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஆகிரகம் தான். கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரியான ஸ்டடீஸ் எடுத்து படித்து பெரிய லெவலில் கடவுளோட பரிபூர்ண அனுகிரகம்
அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. துரைராஜ் பிச்சையன் உத்திராட நட்சத்திரம், அவளுக்கு வந்து ஜாப் கிடைச்சாச்சு, ரொம்ப நல்ல ஜாப். அவளுக்கு எந்த விதமான மனசஞ்சலங்களும் உடல் உபாதிகளும் இருக்கக்கூடாதுங்கிறது அவளுடைய பிரார்த்தனை. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் அவள் குடும்பம் சேமமாக வாழணும். ரமபிரபா துரைராஜ் ரோகிணி நட்சத்திரம், நல்ல ஹெல்த் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கா. பாலசுப்ரமணியன் உத்திரம் நட்சத்திரம், தனுஜா பாலசுப்ரமணியம் அனுஷ நட்சத்திரம், 2 பேரும் சீக்கிரமா ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி பிரார்த்தனை வச்சிருக்கா. அவளுக்கு கண்டிப்பா சுவாமியினுடைய அனுகிரகத்தில் அழகான அருமையான ஆயுசோட கூடின அனுசரணையான குழந்தை வந்து பிறக்கட்டும். அடுத்ததாக பிரபு சுதன் துரைராஜ் உத்திராட நட்சத்திரம், இவாளுக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுல ஸ்திரமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் சுவாமி. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் இவா குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கணும். ஆயிஷா பூர நட்சத்திரம், ஆலியா அவிட்ட நட்சத்திரம், அஸ்வினி விசாக நட்சத்திரம், டேவிட் விசாக நட்சத்திரம், ஆதித்ய நாராயணன் ரோகிணி நட்சத்திரம், ஜிகியாசா அஸ்வினி நட்சத்திரம், பிரபா நாராயணன் பூர நட்சத்திரம், லட்சுமி நாராயணன் பூரட்டாதி நட்சத்திரம், இவாளுக்கு சக குடும்பேனா ஆயுள் ஆரோக்கிய விஜய வீரிய எல்லாமே கிடைக்கணும். லோகத்தில் இருக்கக்கூடிய சகல சௌபாகியங்களும் இவாளுக்கு கிடைக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோட எப்பவும் மற்ற நல்ல சத்விஷயங்கள்ல கலந்துகிட்டு எல்லாருக்கும் லோகத்துக்கே சேமம் தரக்கூடிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சிருக்கா. எல்லாமே சீக்கிரமா நடக்கும். சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. சாய் கிஷோர் சதே நட்சத்திரம், ராகவேந்திரன் அனுஷ நட்சத்திரம், சுப்லட்சுமி மூல நட்சத்திரம், இவாளுக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது, சாய் கிஷோருக்கு இன்னும் ஒரு வரன் அமையலைன்னு. நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்குன்னு நீ கூப்பிட்டு தேங்க்ஸ் சொன்னா சுவாமி, உங்களுக்கு கோடானு கோடி நன்றி. இது ஒரே ஒரு கோரிக்கை தான் அவள் ரிப்பீட்டடா வச்சுட்டு இருந்தா, நம்மளும் ரிப்பீட்டடா வச்சுட்டு இருந்தோம். கரெக்டா 108வது நாள் அன்னைக்கு ரொம்ப நல்ல செய்தி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னா ரொம்ப நன்றி சுவாமி. நன்னா 2 பேரையும் சீக்கிரம் 2 பேரும் நன்னா கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமா குடும்ப வாரிசை குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் அவளுக்கு எப்பவும் இருக்கணும் சுவாமி. சாரதா பூச நட்சத்திரம், விபா ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணா உத்திராட நட்சத்திரம், ராஜலட்சுமி ரோகிணி நட்சத்திரம், பாலகணேஷ் ஹஸ்த நட்சத்திரம், இவாளுக்கு குடும்பமே சேமமா இருக்கணும். அழ ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா ஒற்றுமையா நினைச்ச காரியங்கள் சித்தி அடையணும். அவளுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கணும். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் அந்த குடும்பத்துக்கு எப்பவும் வேணும். உங்களுடைய வழிகாட்டுதல்ல என்னைக்குமே சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை முன்வச்சிருக்கா. சுபிக்ஷா அனுஷ நட்சத்திரம், இவாளுக்கு சீக்கிரமா வரன் அமையணும். நல்ல அழகான அருமையான புத்திசாலித்தனமான வரன் கிடைக்கட்டும். உங்களுக்கு அனுசரணையான வரன் அமையட்டும். பொறுமையா தேடுங்க, எல்லா விஷயமும் கண்டிப்பா நடக்கும். உடல் இருக்கக்கூடிய சின்ன உடல் உபாதிகள் மனசஞ்சலங்கள் எல்லாம் போக்கி சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் எப்பவும் உங்க கூட இருக்கட்டும். பிரேமாராணி பூர நட்சத்திரம், தேவேந்திரன் பூச நட்சத்திரம், சுவாமி இவாளுக்கு இருக்கக்கூடிய சின்ன கவலை அவளை சுத்தி இருக்கக்கூடிய வாழலாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு. அடுத்தவன் நன்னா இருக்கணும்னு நினைச்சாலே வா நன்னா இருப்பா. அது மாதிரி இவாளுக்கு வர வேண்டிய அம்மாவினுடைய சொத்து சீக்கிரமா கைக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை முன் வச்சிருக்கா. கண்டிப்பா அதையும் நீங்க அமைச்சு கொடுப்பேன்னு தெரியும். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. விஷாலினி விசாக நட்சத்திரம், ராஜா அவிட்ட நட்சத்திரம், அபிராமி கிருத்திகை நட்சத்திரம், நித்யஸ்ரீ அனுஷ நட்சத்திரம். சுவாமி இவளுக்கு இருக்கக்கூடிய சின்ன வேதனை என்னன்னா, அவ ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை பரிபூர்ணமா குணமாக்கணும். அவ குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் மேலோங்கி இருக்கணும். குடும்பத்துல எல்லாரும் சேமமா இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோட குழந்தைகள் நன்னா படிச்சு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற இந்த விதமான ஆசைகள் தான். நிறைய சத் விஷயங்கள் பண்றா. அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை முன் வச்சிருக்கா. ஐயப்பன் பரணி நட்சத்திரம், மீனாளா விட்ட நட்சத்திரம், ராமு ஐயப்பன் பரணி நட்சத்திரம், சாரதா உத்திரம் நட்சத்திரம், அலமேலு அனுஷ நட்சத்திரம். சுவாமி இவ எல்லாருக்குமே ஆயுள் ஆரோக்கியத்தோட சகலமான சௌபாகியத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் கொடுக்கணும். இதுல உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய அவளுக்கு சீக்கிரமா சரியாகி அவன் மனவேதனையும் இல்லாம உடல் உபதிரவம் இல்லாம சகல விதமான சௌபாகியத்தோட வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை முன் வச்சிருக்கா. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. பாலசுப்ரமணியன் திருவோண நட்சத்திரம், அகிலாண்டேஸ்வரி சதய நட்சத்திரம், ஸ்ரேயஸ் மூல நட்சத்திரம், சர்வேஷ் சுவாதி நட்சத்திரம். சுவாமி இவாளுக்கு இருக்கக்கூடிய கவலை என்னன்னா, ஹஸ்பண்ட் நன்னா இருக்கணும், அவருக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் போகணும், அவருக்கு சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கணும், குழந்தைகள் நன்னா படிச்சு பெரிய ஆளாகணுங்கிற வேதனை மட்டும்தான். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால அவ சீரும் சிறப்புமா எப்பவும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை முன் வச்சிருக்கா. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. கிருஷ்ணன் கண்ணன் உத்திரம் நட்சத்திரம், நந்தினி அனுஷ நட்சத்திரம், அக்ஷரா கீர்த்திகை கிருத்திகை நட்சத்திரம், வன்பா திருவோண நட்சத்திரம். சுவாமி இவ குடும்பமே சேமமா சல்ல சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணும். நினைச்ச காரியங்கள் சித்தியாகணும். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இவாளுக்கு வாழ்க்கை மேன்மேலும் முன்னேறணும். ஒவ்வொரு நாளும் இனிமையான நாள் அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் முடிச்சிருக்கா. இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து அந்த மனசுக்குள்ள படிச்ச அத்தனையும் நான் இப்ப திரும்பவும் எல்லாருக்காகவும் இதை நான் சொல்லிட்டேன். இது ஒரு சிறப்பு பதிவாவே நம்ம போட்டுடுவோம். அந்த கொஞ்ச நேரம் அனுபவிச்சு அவளுடைய மனவேதனையும் தீர்ந்து எப்பவும் சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணும். இதுல இன்னமும் என்னோட பேர் வரலைமான கவலையே படாதுங்க. உங்களுக்காக நீங்க அனுப்பி வைங்க. நாங்க பிரார்த்தனை பண்றோம். இன்னைக்குன்னு மட்டும் இல்லை, என்னைக்குமே பிரார்த்தனை இங்க நடக்கும். நிற்கவே நிற்காது. வியாழக்கிழமை பிரார்த்தனை உண்டு. ஸோ கவலைப்படாதுங்க. சுவாமி என்னன்னைக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கார். நித்யானந்த குபேர சாய் சும்மா இருப்பார். அடுத்து என்ன கொடுக்க போறாருன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்படியே கிழக்கு பக்கமா பார்த்து நிலங்க காலில் நமஸ்காரம் பண்ணிடுறேன்னு சொல்ற அளவுக்கு நான் ஆகிட்டேன். ஸோ சுவாமி ரொம்ப சேலஞ்சிங்கா சில விஷயங்கள் கொடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அதுக்கெல்லாம் நிஜமாவே நான் சொல்றேன், சுவாமிக்கு தான் அந்த நமஸ்காரங்களை சொல்லணும். கொடானு கொடி நன்றி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணியும் கொடுத்துருவார், ஆனா கொஞ்சம் பதட்டத்தையும் கொடுத்துடுறார். அது இல்லாம இருக்காதுங்கிறதா உண்மை. சுவாமி அடுத்ததா
27ஆம் தேதி நம்ம போகிறோம். எங்கே ஷிரடிக்கு போகிறோம். அதில் கபர் டே டைரி கொடுக்க போகிறோம், சுவாமியினுடைய பாதம் கொடுக்க போகிறோம். இப்படி 2-3 நிறைய விஷயங்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் சேர்த்து சுவாமியோட ஒவ்வொன்றா இப்போ சொன்னால் சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடும்ல, அதனால நான் அதெல்லாம் காட்டலை, எடுத்து சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். சுவாமி அந்த ட்ரிப்பும் நல்ல விதமாக அமையணும், உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் எப்பவும் இருக்கணும். அன்றைக்கி அந்த ட்ரெயினில் ஒரு 3 விதமான பிரசாதம் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கரெக்டாக என்ன சொல்கிறது, ஆரத்தி டைமில் உங்களுக்கு ஆரத்தி பண்ணி பாட்டெல்லாம் பாடி செய்யணும்னு ஆகிரகம் இருக்குது. அதையும் நல்லபடியாக நடத்தி தரணும். முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிவிடுவோம் சுவாமிகிட்ட, அப்போ தான் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பாரா, அப்புறம் நம்ம மறந்துட்டோம்னா இல்லை அவர் மறந்துட்டானா கஷ்டமாக போயிடும். ஸோ அதையும் அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிட்டோம். சுவாமி எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும். நடுவில் 2-3 குலதெய்வத்துக்கெல்லாம் போகணும்னு இருக்குது, அந்த பிரார்த்தனையும் முன்வைக்கிறோம். இதில் எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளோ அத்தனை பேருக்கும் அவள் நினைக்கக்கூடிய காரியங்கள் சித்தி ஆகணுங்கிற பிரார்த்தனையை முன்வைக்கிறோம். சுவாமி நிஜமாவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, எனக்கு 108 நாள் ஆரம்பிக்கும் போது எந்தெந்த நட்சத்திரம் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. 100ஆவது நாள் சுவாதி நட்சத்திரம் வந்தது, அது குழந்தையோடது, அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. 108ஆவது நாள் திருவோண நட்சத்திரம், அது என்னோட நட்சத்திரம். நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை நான் வந்து எப்போவுமே பெருசாக எடுத்துனது கிடையாது, ஆனால் சுவாமியோட விஷயங்கிறனால எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இது சுவாமி இவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார். கம்ப்ளீட் ஆகிறது இப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருக்கார். அதுவும் இந்த விதமான சக்கரை பொங்கல் பண்ணணும், இப்படி பண்ணணும்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு அது எப்படி சொல்கிறது, அந்த ஆசைக்கு மேலே ஒரு படி போவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் போனதே கிடையாது. இது நான் அனுகிரகம் பண்ணியிருக்கேன், எனக்கு அதாவது நான் ரொம்ப என்னை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவ்வளோ உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். நீங்களும் திருவோண நட்சத்திரமாக இருந்தால் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கேன்னு நினச்சோங்க. ஏன்னா சுவாமி இந்த நாள் அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி இப்படி ஒரு அஜானுபாவாக உட்காந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. 108ஆவது நாள் ரொம்ப ரொம்ப கம்பீரமாக எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்தது. எல்லாமே பரிபூர்ணமாக பண்ணி கொடுத்துருக்கள் சுவாமி. இதுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தீரவே தீராது. அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கள். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே எல்லாரும் க்ஷேமமாக சௌபாகியமாக சந்தோஷமாக வாழணும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ, ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ, ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ சொல்லிகிட்டே இருங்கோ, உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ, ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ, ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ, ஓம் சோம் சரணபவ ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ நமஹ, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமஹ, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கிரிவாய நமஹ, ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நமஹ, ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ. உங்களுடைய பிரபு நல்ல கடாட்சம் சித்திரஸ்து, எப்போ அப்போ சௌபாகியத்தோடு இருக்கணும் சுவாமி, சந்தோஷமாக இருக்கணும் சுவாமி.